மோடிக்கு பக்கத்துல இந்த பக்கத்துல அதானினா அந்த பக்கத்துல அம்பானி. இந்த ரெட்டையர்கள் மாதிரி 3 பேரும் சேர்ந்து ஒன்னா உலகம் முழுவதும் சுத்திட்டு இருக்காங்க. இந்த அம்பானி மும்பையில 27 மாடி வீடு கட்டியிருக்கிறார். 4.5 லட்சம் ஏக்கர் நிலம். அது 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, 4.5 லட்சம் ஏக்கர் நிலம். 2002ஆம் ஆண்டு 21 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார். இப்ப என்ன தெரியுமா பிரச்சனை? உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு. அந்த இடம் வக்பு வாரியத்துக்கு சொந்தமான இடம் என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் ஒரு அறிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்தை தானமாக கொடுத்த ஒரு இஸ்லாமியர், அவர் பள்ளிக்கூடத்திற்காக கல்விக்காக இப்படி ஒதுக்கப்பட்ட நிலம். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை ஏற்கனவே சிவில் கேஸ் இருக்குல்ல. ஒரு 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 இட தகராறு அப்படின்னா சிவில் சட்டம் என்ன சொல்லுகிறோம், அந்த சட்டத்தின் அடிப்படையில் நீ அது யாருக்கு சொந்தம் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு போய், இப்ப இந்த சட்டத்தை இவர்கள் கொண்டு வருவதற்கான நோக்கம் என்ன? ஏதோ வக்பு வாரிய சொத்துக்கள் எல்லாம் பறிபோய் விட்டது, மற்றவர்கள் எல்லாம் பிடுங்கி விடுகிறார்கள். எனவே அவர்களிடமிருந்து இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக ஒரு சட்டத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று நீலி கண்ணீர் வடிக்கக்கூடிய மோடி அரசாங்கத்தை நாம பார்த்து கேட்பதெல்லாம் என்னன்னா, எங்க சொத்தை நாங்க பாத்துக்கிறியா? எங்க வீட்டை எங்களுக்கு பார்க்க தெரியாதா? உன்னை நம்பி இந்த நாட்டை கொடுத்திருக்கோம், நீ நாட்டை கவனி. ஆனா நீ அவர் சொத்து இவர் சொத்து இவர் சொத்து இவர் சொத்துன்றிய, இவர்களுடைய நோக்கம் என்ன? நீங்க அரசியல் சட்டத்தினுடைய பிரிவுகளை பற்றி எல்லாம் இங்க நிறைய சொன்னாங்க. இந்த சட்டமே நைட்டு 2 மணி வரைக்கும் இங்க சொன்னாங்க. நள்ளிரவு 2 மணி வரைக்கும் இந்த குளிர்ல இதை நடத்தணுமா வேண்டாமா போவாமா, அதை பத்தி எல்லாம் அவனுங்களுக்கு என்ன கவலை இருக்கு? ஒரு 36 பேர் எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கான். வித்தியாசம் என்ன? நாடாளுமன்றத்தில் 36 ஓட்டு. இந்த 36 ஓட்டுல ஒரு 20 பேர் இந்த பக்கம் போட்டிருந்தான்னு வைங்களேன், இந்த சட்டம் தோத்து போயிருக்கும். அப்ப நீ என்ன பெரிய மெஜாரிட்டியில கிழிச்சிட்டியா? ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது இந்த நாட்டினுடைய சரிவாதி மக்களுக்கு மேல பிரயோகப்படுத்தக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை எதிர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நீ என்ன பண்ணணும்? ஒரு பொது கருத்து வரட்டும், ஒரு பொது கருத்து வரட்டும், வரவரை விவாதிப்போம். எனவே நீ ஒத்தி வச்சுட்டா அடுத்து விவாதி. உனக்கு உண்மையிலேயே இஸ்லாமியர்களுடைய நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நாடு